குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம 12th போர்ஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 3 lessons. நவ் வில் பி மூவிங் ஆன் ஃபார் யூனிட் 2, that is 4th chapter. ஓகே, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் ஃபார் த இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஸோ பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் நீட் லார்ஜ் ஃபண்ட்ஸ் டு அண்டர்டேக் அ டிசைர் ப்ராஜெக்ட். அதாவது பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறக்கு அவங்களுக்கு தே நீட் ஃபண்ட்ஸ், நிறைய ஃபண்ட்ஸ் வேணும். ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் தீஸ் ஃபண்ட்ஸ் மே பி பியாண்ட் தயர் கெப்பாசிட்டி இன் அ ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஃபண்டு, தட் இஸ் நிறைய ஃபண்டு தேவைப்படும். ஸோ அது அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறினதாக இருக்கும். அவங்களால அதை உடனே ரேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான், தே நீட் ஃபண்ட். எதுக்கு? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். பீப்புளுக்கு ப்ராப்பர் டைமில் அவங்க ப்ரொவைட் பண்ண வேண்டிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ராப்பராக ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் ஃபண்ட்ஸ் வேணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ்க்கும் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், புது ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அதை அண்டர்டேக் பண்ணுறதுக்கு தே நீட் ஃபண்ட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ். இதுக்கு இவங்க இந்த பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ், இந்த கவர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ வரதா இந்த இடத்துல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் தே ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் போத் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்ஸ் டு ரேஸ் த நீடட் ஃபண்ட்ஸ் பை இஷ்யூயிங். எப்படி அப்படின்னா அண்ட் செல்லிங் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது அங்கே ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் நிறைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூவும் பண்ணுவாங்க. அதே சமயம் தி வில் செல் ஆல்சோ. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர்ஸ் டு ஃபெசிலிட்டேட் தெம் டு இன்வெஸ்ட் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஏர்ன் அ ரிட்டர்ன். அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ் யார்கிட்ட அதிகமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். அதே சமயம் அதுக்கு தேவையான ரிட்டர்ன், இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் அவங்க ரிட்டர்னும் வாங்கிக்கலாம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கிறதுனால தான் எல்லா types of business and also government and சில financial institutions, நம்ம பார்த்துருப்போம் பிஸ்னஸ்க்கு financial institutions நிறைய finance ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில சமயம் financial institutionsக்கு if they are in need of funds அப்படின்னா they will move on for financial marketக்குள்ளே போவாங்க. So can get financial assistance in terms of both. இங்கே financial marketல பார்த்தோன்னா both short term financeம் கிடைக்கும் as well as long term finance. அதாவது ஷார்ட் டேர்ம்னா கொஞ்சம் பீரியடுக்கு, லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஷார்ட் டேர்ம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 year அந்த மாதிரி, லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மோர் தென் 1 year. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுமே ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பிஃபோர் கோயிங் நம்ம இந்த லெசன் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் 2 கிளாஸிஃபை ஆகுது, ஆர்கனைஸ்டு செக்டர் அண்ட் ஆர்கனைஸ்டு செக்டர். இதில் ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெகுலேட்டர்ஸ், financial institutions, financial markets and financial services. The unorganized sector அப்படின்னு பார்த்தோன்னா money lenders, indigenous bankers, etc. The financial system எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்ட் ஃப்ளோ ஆகிறது, யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஃப்ளோ ஆகிறது தான். ஓகே, we will see in detail. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஆர்கனைஸ்டு அண்ட் ஆர்கனைஸ்டு 2 இது இருக்குது. இப்போ ஆர்கனைஸ்டு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இதில் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யார் அப்படின்னா செபி, தட் இஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, ஸ்டாக்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறவங்க. ஸோ அவங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கே தெரியும் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் யூனிட்ஸ்க்கு ஃபினான்ஸ் வேணும்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அதுதான் நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இட் இஸ் பீப்புளுக்கு, தட் இஸ் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் கவர்மெண்ட் செக்டர் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதில் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னு பார்த்தோன்னா மணி லெண்டர்ஸ், இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ். ஸோ 2 பேருமே ஒன்று தான். மணி லெண்டர்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கந்து வெட்டிக்கு கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தே ஆர் கால்ட் அஸ் மணி லெண்டர்ஸ். இண்டிஜினியஸ் பேங்கர்ஸும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ வி வில் see the definition and meaning of financial market first. Okay, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா அவங்க ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு, பிஸ்னஸ் யூனிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், டெஃபினிஷன் மீனிங்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், a market wherein financial instruments such as financial claims, assets and securities are traded. அங்கே என்னென்னலாம் இருக்குன்னா ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அசட்ஸு, செக்யூரிட்டிஸ், இது எல்லாமே ட்ரேட் ஆகிற ஒரு இடம் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இன் another words, financial markets may be channelsன்னு சொல்லலாம் through which flow loanable funds directed from a supplier who has an excess of assets. ஓகே, யார்கிட்ட அதிகமாக இருக்கும் அவங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. அது யாருக்கு போகுமோ, யாருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், who experience deficit, surplus
சர்ப்ளஸ்னால் அதிகமாக இருக்கிறவங்க, டெஃபிசிட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா கம்மியாக இருக்கிறவங்க, ஃபண்டு வந்து கம்மியாக இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த டீலிங் நடக்கிற இடம் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஓகே, சர்ப்ளஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் தே வில் சப்ளை. அங்கேருந்து யாருக்கு வந்து தேவை அதிகமாக இருக்கும், தட் இஸ் டெஃபிசிட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கம்மியாக இருக்கோ அவங்க வந்து அங்கே ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ see in the picture, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டீல் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா சேவர்ஸ், கிரெடிட்டர்ஸ். யார்கிட்ட அதிகமாக சேவிங்ஸ் கிரெடிட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ சேவிங் யார் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா டெப்டார்ஸ், யாருக்கு தேவைப்படுதோ. ஓகே, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தட் இஸ் financial market will provide the funds. Okay, according to Brigham Young F, the place where people and organizations wanting to borrow, they are in want of borrow money or brought together. அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிற ஒரு இடம். அங்கே வந்து யார் எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே, தட் இஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு தட் இஸ் பிஸ்னஸ் பீப்புள், இவங்க எல்லாருமே தே வில் ஆர்கனைஸ், அந்த ஒரு பிளேஸில் ஆர்கனைஸ் ஆவாங்க டுகெதர் வித் தோஸ் ஹேவிங் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ். யார்கிட்ட அதிகமாக ஃபண்ட்ஸ் சர்ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து ஆர்கனைஸ் ஆவாங்க. That place is called as financial market. A financial market, unlike the other markets, is of an intangible concept. Okay, that is நம்ம என்ன பண்ண முடியாது, tangible, intangible நமக்கு தெரியும். tangible அப்படின்னாவே நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இன்டான்ஜிபிள்னா நமக்கு ஜென்ரலாக அதுதான் இது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் வேறு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. அசட்ஸ் சச்சஸ் என்னென்ன மாதிரியான அசட்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஈக்விட்டிஸ்னால் நம்ம வந்து ஷேர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கம்பெனிஸில் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் தென் பாண்ட்ஸில் அண்ட் தென் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் நத்திங் பட் அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், விச் டிரைவ்ஸ் வேல்யூ ஃப்ரம் அசட்ஸ். அதாவது அசட்ஸில் இருந்து ஒரு ரெண்டு கான்ட்ராக்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். தட் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் டிரைவ்ஸ் வேல்யூ ஆர் ப்ரைஸ் ஃப்ரம் த அசட்ஸ், அந்த அசட்லேருந்து டிரைவ் பண்ணுறது. ஓகே, தட் இஸ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கரன்சிஸ். இது எல்லாமே அங்கே வந்து டீல் ஆகும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட். Next one is financial market is a market for creation and exchange of financial assets from household savers to business firms or financial institutions as in the following picture. அப்போ அதாவது என்ன அப்படின்னா ஹவுஸ்ஹோல்ட் சேவர்ஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு தட் இஸ் வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தட் இஸ் அம்மாலாம் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு போக இருக்கிறது வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபார் கிரியேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஃப்ரம் ஹவுஸ்ஹோல்டு சேவர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அட நமக்கு மீதி இருக்குது அப்படிங்கிற அப்போ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் புட் இட் இன் த சம் சேவிங்ஸில் போடுவாங்க, டெபாசிட்டை. அப்போ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் சேவர்ஸில் அவங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து யாருக்கு அது வந்து தேவையாக இருக்கோ, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸோ இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, எ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தட் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச். அங்கே என்னென்னலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் டெபாசிட், லோன்ஸ், அப்புறம் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, சில எக்ஸாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் ஸ்ட்ரேஞ்ச் அன்யூஷுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, இந்த மாதிரியான இது எல்லாமே சச்சஸ் ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம், பாண்ட்ஸு, ஷேர்ஸு, இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் தி வில் டீல் வித். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அதாவது இட் வில் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸில் இல்லை லொக்கேஷனில் இட் வில் பி ஹேப்பன். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கும். இல்லை அப்படின்னா சில அதர் மெக்கானிசம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா த்ரூ டெலிஃபோன் இல்லை டெலெக்ஸ் இல்லைன்னா வந்துட்டு எலக்ட்ரானிக் மீடியா, இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் டீலிங் வந்து ஒரு பிளேஸில் நடக்கும் அப்படின்னா அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இல்லை அப்படின்னா சில சமயம் டெலிஃபோன், டெலெக்ஸ் ஆர் சம் அதர் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இட் வில் ஹேப்பன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் யாருக்குன்னு பார்த்தோம், இண்டிவிஜுவல்ஸ்க்கு, அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், சர்வீஸ் செக்டார்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு அஸ் அ ஹோல் தே ஆர் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்.
ஸோ இதில் பார்த்தோன்னா வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் ஆல் த அபவ் ஸ்டேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான டைமில் வந்து அவங்க அக்வயர் பண்ண முடியும். த்ரூ த ஃபினான்ஷியல் மார்க்கெட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கெட் தயர் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸும் கிடைக்கும், லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் அவங்க வந்து தே கேன் கெட். ஸோ இது எல்லாமே நடக்கிறதுனால தான் தட் இஸ் இட் வில் லீட் டு த ஓவரால் எக்கனாமிக். நம்மளுடைய இந்தியன் எக்கானமி வந்து இட் வில் பி இன் அ டெவலப்டு ஸ்டேஜ். ஸோ ஒரு ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டினுடைய ரோல் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேஸில் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் எந்த மாதிரி கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிஸில் பார்த்தோம்னா டெப்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ கவர்மெண்ட் பாண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் டீல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் பார்த்துருக்கோம் இல்லையா, 2 ஷேர்ஸ் இருக்குது, ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் கிடையாது, பட் அவங்களுக்கு சில ப்ரிஃபரன்சஸ் மட்டும் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். தட் இஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் வி ஹேவ் ஸ்டடிட் இஸ்ன்ட் இட் ஆர் நாட். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு ஓட்டிங் ரைட் இருக்கும் அந்த கம்பெனியில். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் இதெல்லாமே டீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் பார்த்தோம் அப்படின்னா it will be divided into money market, capital market. Okay, money market அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், இட் இஸ் 1 year இல்லைன்னா 1 yearக்கு லெஸ்ஸாக இருக்கிற ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் டீல் ஆகும். இப்போ பார்த்தோம்னா ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்துட்டு சம் ஷார்ட் டேர்ம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிப்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரெண்டுமே இருக்கும். தட் இஸ் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டும் இருக்கும். அதில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா தட் இஸ் ட்ரெஷரி பில், அதில் வந்து இட் வில் பி இஷ்யூட். நெக்ஸ்ட் ஒன் கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறது பேங்க்ஸ் இல்லை கார்பரேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க 1 year, அந்த டைம் பீரியட் வந்து 1 year. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க் வந்து ஒரு பர்சன் வந்து மணி டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ கொடுப்பாங்க ஃபார் ஒரு லென்த் ஆஃப் ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. அட் அ ரேட் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபைட் ரேட் ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட்க்கு தே வில் இஷ்யூ. தட் இஸ் கால்ட் அஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், COD. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா மணி மார்க்கெட்டில் டீல் ஆகிறது. அடுத்த பேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம். இங்கே வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் மோர் தென் அ இயர், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் அப்படின்னு பார்க்குறப்ப 2 பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்டா. ஓகே, இதில் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இஸ் அ டேர்ம் யூஸ் டு இன்க்ளூட் ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் த சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். யார் எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே இன்வால்வ் ஆவாங்க, ஆனால் அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து தே வில் செல். அது வந்து பார்த்தோன்னா இஷ்யூஸ். அது இப்போ கம்பெனிஸ், இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிறைய கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து லிஸ்டட் ஆகிருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஹியர் த மணி ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ் கோஸ் டைரக்ட்லி டு த இஷ்யூவர்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது இட் இஸ் ரிலையன்ஸ் அப்படின்னு எடுத்தோம், அவங்களது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து கம்பெனி தே ஆர் த இஷ்யூவர்ஸ். கம்பெனிஸ் இப்போ வந்து இங்கே ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் உள்ளுக்கு வராங்க அப்படின்னா ஹியர் த மணி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். அந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறத அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தர். ஓகே, அதாவது எந்த நேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனியோட நேம். அப்போ அந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் யாருக்கு போகும் அப்படின்னா இஷ்யூவர், எந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போகும். இது ஸோ தட் இஸ் பிரைமரி மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் என்ட்ரிங் இன் டு த ஃபினான்ஷியல் மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா is a market for securities that already issue ஆயிருக்கும் செக்யூரிட்டிஸ் செகண்டரி மார்க்கெட்டில். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூட். செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி மார்க்கெட். ஓகே, பிரைமரி மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் ஓகே இன்வால்வ் இன் த சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் வில் பி ஆல்ரெடி அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இட் வில் பி இஷ்யூடு. ஓகே, on the basis of timing of delivery of financial claim அப்படின்னு பார்க்குறப்போ கேஷ் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னா இஸ் அ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் இதெல்லாம் வந்து இமீடியட்டாக நடக்கும். தட் இஸ் செட்டில்மெண்ட் வந்து இமீடியட்டாக கம்ப்ளீட் ஆகும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில். ஃபார்வர்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னா பை த டெலிவரி ஆஃப் அசட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ், அதாவது அசட் டெலிவரி பண்ணுறது, அதுக்கு உண்டான பேமெண்ட் கொடுக்குறது கேஷாக, அதெல்லாம் வந்து ப்ரீ டிட்டர்மைன் டைம் ஃப்ரேம் ஃபியூச்சரில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டைம் வந்து ஃப்ரேம் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இது
இதுதான் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், எப்போ வந்து அந்த கிளைம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான டைம் பீரியட். கேஷ் ஸ்பாட் மார்க்கெட்னா ஆன் த ஸ்பாட் வந்து கேஷ் பே பண்ணி இது பண்ணிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். எந்த பேசிஸில் அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து தட் இஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சரைசேஷன் எப்படி இருக்குது, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பேஸில் பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட், ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் அப்படின்னா இஸ் சென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைஸ். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, so these are the types of financial markets. Next we'll move on for role of financial market. Role of financial market அப்படின்னு பார்த்தோன்னா, one of the important requisites for the accelerated development of an economy is the existence of a dynamic and resilient financial market. ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எக்கானமியோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். A financial market is of great use for a country as it helps the economy in the following manner. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சேவிங்ஸ் மொபிலைசேஷன், அதாவது வந்து சேவிங் ஹேபிட்ஸை வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் மொபிலைசிங். ஸோ அப்டைனிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த சேவர்ஸ், யார் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் அப்டைன் பண்ணி சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு போக மீதி இருக்கிற சர்ப்ளஸ் யூனிட்ஸ், சச்சஸ் இப்போ ஹவுஸ் ஹோல்ட் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி, இல்லை பிஸ்னஸ் ஃபார்ம்ஸாக கூட இருக்கலாம், இல்லை பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், கவர்மெண்ட், இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேட் பை த ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இட் இஸ் அ சேவிங் மொபிலைசேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பிளேஸ் அ கீ ரோல் இன் அரேஞ்சிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தஸ் கலெக்டட். அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்த ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த கலெக்ட் ஆன ஃபண்ட்ஸை இட் வில் பி யூஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தோஸ் யூனிட்ஸ் விச் ஆர் இன் நீட் ஆஃப் த சேம். யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து தே ஆர் ப்ரொவைடிங். நெக்ஸ்ட் நேஷனல் க்ரோத்துக்கு வந்து இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு அ நேஷன்ஸ் க்ரோத் தான். எப்படி நேஷன் க்ரோத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அன்ஃபிட்டட் ஃப்ளோ ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் டு டெஃபிசிட் யூனிட்ஸ், அதாவது அந்த சர்ப்ளஸாக இருக்கக்கூடியவங்க கிட்டேருந்து வாங்கி எந்த யூனிட்ஸ்க்கு வந்து டெஃபிசிட் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தேர் ப்ரொவைடிங். ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ் இஸ் ஆல்சோ மேட் பாசிபிள். இட் லீட்ஸ் டு ஓவரால் எக்கனாமிக் க்ரோத், அதாவது எல்லா ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஃபண்ட்ஸ் எங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி லீட் டு எக்கனாமிக் க்ரோத். ஓவராலாக நம்ம எக்கானமியோட க்ரோத்துக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் இட் இஸ் ப்ரொவைடிங். Next one, entrepreneurship growth அப்படின்னா, financial markets contribute to the development of the entrepreneurial class by making available the necessary financial resources. Entrepreneur is a person who manages the business, isn't it or not? So entrepreneurship growthக்கு வந்து it is providing funds, financial assistance provide பண்ணுறாங்க, resources available, necessary, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து they are providing the funds. Next, finally, industrial development. The different components of financial markets helps in accelerated growth of industrial, அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் சரி, ஒன்ஸ் ஒரு கண்ட்ரியில் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆனால் தான் அது வந்து இட் வில் போஸ்ட் டு த எக்கனாமிக் க்ரோத். ஸோ அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ரைசிங் த, இது எல்லாம் நடந்தது அப்படின்னா தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்பிளோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இட் வில் பி குட் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த சொசைட்டியோட நலனுக்கு இட் வில் பி போஸ்டிங் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து எந்தெந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வி ஹவ் சீன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், intermediary functionல first transfer of resources. Financial markets facilitate the transfer of real economic resources from lenders to ultimate borrowers. யார் லெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி அல்டிமேட்டாக எந்த பாரோவருக்கு வேணுமோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ஹான்சிங் இன்கம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் allow lenders earn interest. அதில் அவங்க கொடுத்த அந்த லெண்டர்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் கிடைக்கும். ஓகே, அந்த சர்ப்ளஸ் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸ், அவங்க அந்த ஃபண்ட்ஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை அந்த இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னது, அந்த பாரோவர் கிட்ட கொடுத்து அங்கிருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த நேஷனல் இன்கம். ஸோ ஃபைனலாக வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இன்கம் வராது, நேஷனோட இன்கம்க்கும் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். ப்ரொடக்டிவ் யூசேஜ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் allow for the productive use of the funds borrowed and thus enhancing the income and the gross national production. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வந்து allow for the அந்த ஃபண்ட்ஸை borrow பண்ண ஃபண்ட்ஸை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. and thus enhancing the income, gross national production, நம்மளுடைய ஜிடிபி ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்கம் ஆஃப் தட்
individual. Okay, next capital formation அப்படின்னா financial markets provide a channel through which new savings, அதாவது நியூவாக சேவிங்ஸ் வந்து இது பண்ணலாம். A to capital, ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு சேவிங்ஸ் நம்ம பார்த்தோம்லையே மொபிலைஸ் பண்ணுறதுக்கு, எல்லாருக்கிட்டையும் சேவிங்ஸ் ஹேபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் allow for the determination of the price of the traded அதாவது அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய ஃபினான்ஷியல் அசட்ஸோடைய ப்ரைஸ் வந்து என்னது இதையும் determining. Okay, and also there will be interaction, buyers-க்கும் sellersக்கும் ஒரு நல்ல interaction இருக்கும். And also they provide a signal for the allocation of funds in the economy. Demand supply எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸ் வந்து allocate பண்ணிடுவாங்க. ஓகே, and also sale mechanism. Financial markets provides a mechanism for selling of financial asset by an investor. இப்போ இன்வெஸ்டர் வந்து அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அவங்க இது பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா as to offer the benefits of marketability and liquidity of such assets. லிக்விடிட்டினா அந்த அசட் உடனே immediately converted into cash. Okay, நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து தட் இஸ் இட் வில் பி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. வேரியஸ் எல்லா மார்க்கெட்ஸ்க்குமே வந்து they will provide the information. So reduce the cost of transaction. ஃபினான்ஷியல் அசட்ஸில் டீல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வந்து they are providing the information. எங்கே எப்படி வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து they will provide information. இது வந்து நம்ம இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா the ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ப்ரொவைடிங் த borrowers with funds so as to enable them to carry out their investment plans. அந்த borrowersக்கு வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் என்ன, ஸோ ஃபண்ட் இருந்தால் தான் அவங்க ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ரொவைடிங் த லெண்டர்ஸ் வித் ஏர்னிங் அசட்ஸ் ஸோ ஆஸ் டு எனேபிள் தெம் டு ஏர்ன் வெல்த் பை டிப்ளாயிங் த அசட்ஸ் இந்த ப்ரொடக்டிவ் வெஞ்சர்ஸ். அதாவது அந்த லெண்டர்ஸ் கொடுக்குறவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுடைய அசட்ஸை ஒரு ப்ரொடக்டிவ் வெஞ்சரில் ப்ரொடக்டிவ் பிஸ்னஸில் வந்துட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொவைடிங் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட் ஸோ ஆஸ் டு ஃபெசிலிட்டேட் ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். அந்த ஃபண்ட்ஸ் ட்ரேடிங் நடக்கிறப்ப லிக்விடிட்டினா இமீடியட்டாக கேஷாக கன்வெர்ட் ஆகிறது. ஸோ லிக்விடிட்டி மார்க்கெட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா லிக்விடிட்டி இந்த மார்க்கெட் ஸோ ஆஸ் டு ஃபெசிலிட்டேட் த ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகே, next one is we'll see the difference between new issue market versus secondary market. Okay, so there is new issue market na enna, secondary market na enna அப்படிங்கிறத we will see. ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். இதில் ஃபர்ஸ்ட் வந்து there is மீனிங் என்ன அப்படின்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்னா நான் சொன்ன மாதிரி ப்ரைமரி மார்க்கெட், த மார்க்கெட் ஃபார் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் நியூ ஷேர்ஸ் இஸ் கால். அதாவது நியூவாக ஷேர்ஸ் இது பண்ணுறோம் இல்லையா அந்த பிளேஸ் என்னது அப்படின்னா ப்ரைமரி மார்க்கெட். ஆல்ரெடி ஷேர்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கோம் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்மராக நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் செகண்டரி மார்க்கெட். அதாவது இனிஷியல் இஷ்யூ மார்க்கெட் தான் வந்து ப்ரைமரி மார்க்கெட். ரீசேல் மார்க்கெட் அதாவது இஷ்யூ பண்ண ட்ரேட் பண்ண செக்யூரிட்டிஸை திருப்பி நம்ம ரீசேல் பண்ணுற பிளேஸ் தான் வந்து செகண்டரி மார்க்கெட். இங்கே பையிங் பார்த்தோம்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் டிரெக்டாக பை பண்ணிக்கலாம், செகண்டரி மார்க்கெட்டில் இன்டெரக்டாக. நெக்ஸ்ட் ஃபினான்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இட் சப்ளைஸ் ஃபண்ட்ஸ் டு பில்டிங். எதுக்காக நியூ இஷ்யூ மார்க்கெட் எதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக ஃபண்ட் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் டு பட்டிங் என்டர்பிரைசஸ். பட்டிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னா நியூலி க்ரோயிங் என்டர்பிரைசஸ், அதாவது இப்போ தான் வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு அண்ட் ஆல்சோ டு எக்ஸிஸ்டிங் அவங்களுக்கு மட்டும் இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்க்கும் இன்னும் அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் ஃபண்ட்ஸ். இங்கே செகண்டரி மார்க்கெட் பார்த்தோன்னா இட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபண்டிங் டு கம்பெனிஸ். இங்கே ஃபண்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க கம்பெனிஸ்க்கு, ஜஸ்ட் ட்ரேடட் வித் செக்யூரிட்டிஸ் எல்லோன்னா. இங்கே எப்படி செக்யூரிட்டிஸ் செல் பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் இஷ்யூ நியூ இஷ்யூ மார்க்கெட்டில். இங்கே வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து செக்யூரிட்டிஸை ரீசேல் பண்ணுவாங்க. கெயின்டு பர்சன் இங்கே யார் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பெனி. ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி யார் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் அந்த எந்த கம்பெனியோட ஷேர் லிஸ்ட் ஆகுதோ அந்த கம்பெனிக்கு தான் வந்துட்டு என்னது இங்கே வந்து இஷ்யூவர் அப்படிங்கிறது கம்பெனி. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போய் சேரும். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பேங்க்ஸில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணுறோம். அது எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அமௌண்ட்டை வேறு ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ லைக் வைஸ் இதுவும் அதே மாதிரி தான் ப்ரைமரி மார்க்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா that is
பையிங் அண்ட் செல்லிங் வந்து கம்பெனிக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடுவில் நடக்கும். இங்கே இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. கெயின்டு பர்சன் கம்பெனி, இங்கே இன்வெஸ்டர்ஸ் தான். இன்டர்மீடியரி வந்து இங்கே அண்டர்ரைட்டர்ஸ் வில் பி, இங்கே புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அதாவது அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இங்கே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இட் வில் கெட் ஃப்ளக்சுவேட்டடாக. இங்கே ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாட் ரூட்டட் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பாட். ஆர் இங்கே வந்து அதாவது எங்கே வந்து அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த ட்ரேடிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டோ இல்லை ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனோ கிடையாது. பட் இங்கே வந்து இட் ஹாஸ் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். செகண்டரி மார்க்கெட் எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் அசட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ், மார்க்கெட்டபிள் அசட்ஸ், நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னு 2 கேட்டகரியாக டிவைட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டபிள் அசட்ஸ் ஆர் தோஸ் விச் கேன் பி ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. அதாவது எந்த ஹிண்ட்ரன்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஒரு லிஸ்டட் கம்பெனி செக்யூரிட்டிஸில் வந்து லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் அண்டர்டேக்கிங்ஸோட பாண்ட்ஸு, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட்டபிள் அசட்ஸ். ஈஸியாக நம்ம மார்க்கெட் பண்ணிக்க முடியும். நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் த அசட்ஸ் கேனாட் பி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அப்புறம் பேங்க் டெபாசிட்ஸ், பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸு, பென்ஷன் ஃபண்ட்ஸ், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் தீஸ் ஆர் ஆல் நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ். ஓகே. ஸோ இதுதான் கிளாஸிஃபிகேஷன் ஃபினான்ஷியல் அசட்ஸ். அதாவது ஈஸியாக கன்வெர்ட் ஆகக்கூடியது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது வந்து மார்க்கெட்டபிள் அசட்ஸ். நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ் அப்படின்னா இது வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிட்டி, அதாவது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய தட் இஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறது தான் வந்து நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸ். ஸோ இப்போ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் த 4th lesson, that is chapter unit 2ல chapter 4, that is financial markets. So in this chapter we have seen financial market அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், meaning and definition of financial market we have seen. Next scope பார்த்தோம், types of financial markets பார்த்தோம், role of financial markets and functions of financial market பார்த்தோம், difference between new issues and secondary market, and finally marketable assets, non-marketable assets. So generally financial markets அப்படின்னா ஒரு பிளேஸ், அதாவது ஒரு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அ பிளேஸ். அங்கே வந்து என்ன அப்படின்னா யார்கிட்ட சர்ப்ளஸ் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து யார்கிட்ட இல்லையோ அது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம், இல்லை பேங்காக இருக்குது, தட் இஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் இல்லை இண்டிவிஜுவல்ஸ் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்க வந்து அங்கே வந்து தே வில் கெட் த ஃபினான்ஸ். அங்கே ட்ரேடிங் நடக்கும், ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேடிங் நடக்கும். அதுக்கு அவங்க வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் தி ஹேவ் டு பே த இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகே. அது வந்து பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது இதுதான். ஓகே. வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் ஆர் 4th chapter.